இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 247. கதையோட ஓப்பனிங்ல அடிப்பட்ட சோல்ஜர்ஸ்லாம் மாத்தி மாத்தி ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம கண்டிப்பா லேடி ஸ்ரெயின்காக ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணுன்ற மாதிரி ஃபுனாஷிமி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் அடி வாங்கினது அவனுக்குமே வலிக்கும், அந்த பருட்டோயுமே கொண்டாகணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போனா லேடி ஸ்ரெயினுக்காக ரிவெஞ்ச் எடுக்க முடியும். பட் அதுக்கப்புறம் மிஸ்டர் ஷினோபியை போய் நம்மளால டிஸ்ட்ரை பண்ண முடியாது. இப்போதைக்கு ரிகவர் ஆயிட்டு நம்ம வேலை விஷயங்களை ஃபோக்கஸ் பண்றது தான் முக்கியன்ற மாதிரி அவன் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வில்லேஜ் எல்லாம் உடஞ்சு போயிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே மறுபடியும் மக்கள் எல்லாரும் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்காமலே இருக்காங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஈவாவே வேகமா ஓடி வந்து ஃபுட் ஸ்டோரேஜ்லயுமே நிறைய ஃபுட் வந்து வேஸ்ட் ஆயிருக்கு, நமக்கு ஃபுட் பத்தாம போயிடும், சோ என்ன பண்றதுன்ற மாதிரி கேக்குறான். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே வில்லேஜ் விட்டு வெளியில போய் சாப்பாடு தேட போனாலுமே அந்த எனிமீஸ் எல்லாரும் வில்லேஜுக்கு வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களால கவனிக்க முடியாது இல்லையா, அதனால டீம் 5 வந்து நாங்க போய் ஃபுட் தேடுறோம், கேர்ஃபுல்லாவே இருக்கும்ன்ற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. வில்லேஜ்ல எதனா ஆச்சுன்னா உடனே நாங்க திரும்ப வரோன்ற மாதிரியும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மீட்ஸ்க்கு வந்து எனிமியோட இடம் எங்க இருக்குன்னு சொல்லி நான் பாத்துக்கிறேன், வைட் ரேஞ்ச்ல என்னால கவர் பண்ண முடியும் என்னோட பாம்பு மூலயமா. மத்த எல்லாருமே போயிட்டு வில்லேஜை சரி பண்ற வேலைகளை பாருங்க, வில்லேஜை நம்ம காப்பாற்றணும், அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வில்லேஜை காப்பாற்ற வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம் தான். ஆனா இந்த சமயத்துல அவங்க நம்மளை விட்டு தூரமா போயிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன், நம்ம தான் அவங்கள ஃபர்ஸ்ட் போய் அட்டாக் பண்ணணும், அது நம்மளோட வேலைன்ற மாதிரி பருட்டோ சொல்லுவான். அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி பூட்டான்ஸ் எல்லாம் ஆமா நம்ம போய் அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கவாக்கியுமே சொல்றான். உடனே சாரடா அந்த இடத்துல என்ன கேட்பாங்கன்னா, நீங்க எல்லாருமே போய் அவங்கள டிஃபீட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, பட் அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி இது வரைக்கும் நமக்கு தெரியாது இல்லையா, அதுக்கு பூட்டான இந்த இடத்துல நம்ம பாம்பை யூஸ் பண்ண போறோம், அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே பிரிஞ்சு போய் தேடினா ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்ல நம்ம எல்லாருமே பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிச்சிட்டோம்னா வில்லேஜ் வந்து ரொம்பவே டிஃபென்ஸ்லெஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் அவங்க வில்லேஜை டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சாரடா சொல்றா. அவங்க வில்லேஜுக்கு மறுபடியும் வந்தாங்கன்னா வில்லேஜ் இருக்க கண்டிஷன்ல மொத்தமாவே கதையை முடிச்சு விட்டு இந்த வழியாவே தாண்டி மிஸ்ட் வில்லேஜுக்கு போய் மிஸ்ட் வில்லேஜை டிஸ்ட்ராய் பண்ற வேலையுமே ஆரம்பிச்சிருவாங்க. அது ரொம்பவே ஒரு மோசமான ஒரு விஷயம். அப்ப வேற வழி கிடையாது, அவங்களை இந்த இடத்துல தான் நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி பர்ட்டோ சொல்ல அவங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க நம்மள அட்டாக் பண்ண வேற வழி கிடையாதுன்ற மாதிரி தான் கவாக்கி கேட்கறான். என்னால பொறுமையாலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, அவங்க வர வரைக்கும் காகராக்காக நான் ரிவெஞ்ச் எடுத்தே தீர்வுன்ற மாதிரி பூட்டான் அந்த இடத்துல சொல்லும் போது காகரா இறந்துட்டான், அவனோட கேப்டன் பிளேஸ்ல நான் இப்போ இருக்கேன், ஸோ என் டீம்ல இருக்க யாருமே இறக்க எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது, அதனால நீங்கள்லாம் என்னோட ஆர்டர்ஸை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம வில்லேஜஸுமே அந்த இடத்துல தான் இருக்காங்க, காகரோட ஃப்ரெண்ட்ஸுமே அந்த இடத்துல காகரோட சாவு வந்து அவ்வளோ ஈஸியா போயிடக்கூடாது, மீனிங்லெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கி வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. உங்களை மாதிரி எனக்குமே ஃபுனாஷிமியை தோக்கடிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்க தான் செய்யுது. பட் காகரோட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பெஸ்ட் பாசிபிளான ஒரு ஆக்ஷனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால தான் வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்றதுல நான் முக்கியம் கொடுக்குறேன். இராஷி ஆராமி கிட்ட இந்த மாதிரி டென்மாவை வந்து மீசுகாகியோட இடத்துக்கு போய் அந்த இடத்துல அவன் வந்து இறந்து போயிட்டான், என்னோட பேச்சு அவன் கேட்கவே இல்லைன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றான். அதை கேட்ட உடனே ஆராமிக்கு அந்த இடத்துல பயங்கர காண்டாவது. நம்ம பிளான் அப்கிரேட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி அந்த இடத்துல இஷாரி சொல்லும் போது உன்னோட பிளான் மூலியமா தான் டென்மா இறந்து போயிட்டா, அது மட்டும் இல்லாம ஷெரீன் வந்து சாவர நிலைமையில இருக்கா, ஷெரீன் மொத்தமா ரிகவர் ஆயிருவா எனக்கு நம்பிக்கை இருக்கா, அவள் மொத்தமா ரிகவர் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஒரு யூனிட்டோட கேப்டனா அவளை மாத்திரவா, அவளை யார் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்களோ அவளை கண்டிப்பா வந்து ரிவெஞ்ச் எடுத்தே தீருவா, உங்களுக்கு தெரியுமா அது யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயில இருந்து வரும்போது 2 பேரும் வந்தானுங்க இல்லையா, காகரா அந்த ஒகாகேவோட பையன் அவன் தான் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல இஷாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டென்மாவோட நவுந்து போற அந்த போர்ட்ரஸையுமே அவங்க தான் டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல ஆராமிக்கு பயங்கர காண்டா தான் இருக்கும். அப்ப ஈஷாரி என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடன் மிஸ்டர் கைப்பற்ற வேலையை நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா அவங்க நமக்கு பண்ண எல்லா விஷயத்துக்குமே நம்ம அவங்களுக்கு பாடம் கெடுத்து குத்தே ஆகணும், இதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ண வேணாம், நானே எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆராமி இந்த இடத்துல சொன்ன உடனே ஃபுட்டானோ கிளானோட எல்லா யூனிட்டுமே நான் தான் தலைமை தாங்கிட்டு வந்திருந்தேன், இப்போ என்னையே தூக்கிட்டீங்கன்னா நான் போட்ட பிளான் எல்லாமே ஒண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிருமேன்ற மாதிரி அந்த இடத்துல கேட்பான். உன்னோட பிளானால் தான் டென்மா இறந்து போயிட்டான், ஷெரீன் வந்து அந்த இடத்துல சாவர ஸ்டேஜ்ல இருக்கான்ற மாதிரி அந்த இடத்துல ஆராமி சொல்றான். இது எல்லாமே உன்னோட பிளான் படி தான் நடந்துச்சு, அதனால தான் அவங்க 2 பேருமே இந்த ஸ்டேட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆம்புஷ் அட்டாக்லாம் ஃபுனானோ கிளானை சேர்ந்தவங்க யாருமே பண்ண மாட்டாங்க, இதுக்கப்புறம் எல்லா கமெண்ட்டையுமே நானே பாத்துக்கிறேன், அவங்க கூட ஹெட் டு ஹெட் நானே சண்டை போட்டுக்கிறேன்ற மாதிரி அவன் சொல்றான். ஆம்புஷ் அட்டாக் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது, நீங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், ஃபுனாஷிமியோட யூனிட் இன்னமும் என்னோட ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருந்தாலே போதும், நான் எல்லாத்தையுமே பார்த்து பண்ற மாதிரி அவன் அந்த இடத்துல சொல்ல கடுப்பாயி அமைதியாயிரா, ஆம்புஷ் அட்டாக்கை இப்பயே கேன்சல் பண்ணிட்டு ஃபுனாஷிமியோட மொத்த யூனிட்டுமே இந்த இடத்துக்கு வர சொல்லு. ஆக்சுவலா ஆராமி எதுக்கு ஈஷாரிக்கு இந்த முடிவெடுக்கிற எல்லா பதிவையுமே கொடுத்துருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்கியூ மிஷனை வந்து அவன் பக்காவா பண்ணியிருப்பான், ஸோ அதனால தான் கொடுத்துருப்பான். இப்போ அவனுக்கு புரியும் அவன் எடுத்த முடிவு வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் சாப்பாடு தேடி போன டீம் 5க்கு பெருசா எதுவுமே கிடைச்சிருக்காது, மீன் கூட அந்த இடத்துல இருந்திருக்காது, பிகாஸ் வார ஆரம்பிக்க போதுன்னு தெரிஞ்ச உடனே நிறைய ஃபுட் எல்லாத்தையுமே சுத்தி இருந்து கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு ஸ்டோர் ஹவுஸ்ல. பட் அந்த ஸ்டோர் ஹவுஸ் இப்போ மொத்தமா டிஸ்ட்ராய் ஆனதுனால அதுக்கு ஃபுட் எல்லாமே வீணாயிட்டு இருக்கும். இதே நிலைமையில போயிட்டு இருந்துச்சுன்னா வில்லேஜ்ல இருக்க மக்கள்லாம் வில் பவர் எல்லாமே கம்மியாயிரும், ஏன்னா சாப்பாடு இல்லாத காரணத்தினால. அந்த சீஃப் என்ன சொல்லுவாருன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே சாப்பிடுங்க, சாப்பாடு இல்லாம நீங்க எப்படி உழைப்பீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே சாப்பிட சொல்லுவாரு. இவங்களுமே ரொம்பவே கம்மியான சாப்பாடு தான் இருக்கும், அதை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கே சுத்தமா பார்த்தாது. கவாக்கி எங்கடா அப்படின்ற மாதிரி தேடும் போது கவாக்கி அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு புரியுதா இல்லையா, வில்லேஜ்ல இருக்க யாருமே சாப்பிட மாட்டாங்க,
இருக்காங்க. பிகாஸ் நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணுன்றதுக்காக அவங்க எல்லாருமே சாப்பிடாம இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல 2 சின்ன பசங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி சீஃப் அந்த இடத்துக்கு வராரு. நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சீஃப் அந்த இடத்துல சொன்னாலுமே அது அவங்களுக்கு ரொம்பவே மன கஷ்டமா தான் இருக்கு. எபிச்சு அவளோட சாப்பாடை அந்த 2 சின்ன பசங்க கிட்ட கொடுத்து நீ இதை சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஏன்னா மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சீஃப் அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரோட இருக்கிற ஃபுட்டை வந்து வில்லேஜர்ஸ்க்கு கொடுங்க, நாங்க சாப்பிடாமலே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எபிச்சு அந்த இடத்த விட்டு போன உடனே நம்ம மெட்டலுமே ஃபாலோ பண்ணிட்டு வர எபிச்சு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பான். நீ ரொம்பவே கைண்டான பர்சன் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது நான் அந்த மாதிரிலாம் கிடையாதுன்ற மாதிரி அவ சொல்லுவாங்க. ஆனா நான் அந்த மாதிரி யோசிக்கலையே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மெட்டல் சொல்லிக்கிட்டு இருக்கும். அவளுக்கு பேரண்ட்ஸ்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. அவளுக்கு நினைவு இருந்த சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு குப்பமேட்ல தான் அவ வாழ்ந்திருப்பா. ஸோ அந்த சின்ன பசங்களை பார்க்கும்போது அப்ப அவ எப்படி இருந்தாலும் அந்த நினைவுகள் தான் வந்திருக்கும். அதனால தான் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பா. ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அங்க பெரிய குப்பமேடு இருக்கு. அதுல நிறைய பேர் வந்து பொருட்கள் எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. எதனா பிரயோஜனமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல எபிச்சுமே ஒரு ஆளா தாங்க இருக்கா. சின்ன வயசுல அவ ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்ந்திருக்கா. இருந்தாலும் சின்ன வயசுல அவளுக்கு இந்த துணி தைக்கிற விஷயங்கள் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க இந்த லேடி வந்து அதை பிடிங்கி கீச்சு போட்டுருவாங்க. போயிட்டு எதனா உருப்படுற மாதிரி பொருள் எடுத்துட்டு வா, அதை வித்தா தான் காசு கிடைக்கும், அதில் இருந்தால் உனக்கு கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவளுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். போய் பொருள் தேடுவா, பசிக்கும். இந்த மாதிரி ரொம்பவே கஷ்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கா சின்ன வயசுல இருந்து. நான் இமேஜினேஷன் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க ரொம்பவே கஷ்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கீங்க. சரி, எதனால நீங்க ஷினோபி ஆகணும்னு நினைச்சீங்கன்ற மாதிரி அந்த இடத்துல மெட்டல் கேட்பான். ஆக்சுவலா அவன் அந்த இடத்துல இருந்திருக்கும் போது ஒரு சமயத்துல ஒரு ரோக் நிஞ்சாவா பார்த்திருப்பான். அவன் சில பேரை பார்த்து பயந்து தான் ஓடி வந்திருப்பான். ஸோ யார்கிட்டயுமே சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவன் வாயை பத்தி கழுத்துல வந்து கத்தி வச்சிருந்திருப்பான். அவன் அந்த ஒரு நொடி அவ எதை பத்தியுமே யோசிக்காம அந்த ரோக் நிஞ்சாவை கொலை பண்ணியிருப்பா. அந்த ரோக் நிஞ்சாவை தேடி வந்து ஷினோபிஸ் வந்து இவளை பாராட்டி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மக்களை கொல்ற பவர் வந்து உனக்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லியிருப்பாங்க. அப்பயும் சரி இப்பயும் சரி என்னை பாராட்டின ஒரே ஒரு மூமெண்ட் அது மட்டும் தான்ற மாதிரி சொல்லுவா. ஸோ அப்பயும் சரி இப்பயும் சரி நான் நம்புற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பர்சனை கொல்றது தான் என்னோட டேலண்ட். அதனால தான் நான் ஒரு ஷினோபியாவே மாறினேன். இதுக்கப்புறமும் சரி ஒரு மக்களை கொல்றது தான் என்னோட நோக்கமாகவும் என்னோட ஒர்க்காகவுமே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவ சொல்லுவா. அப்ப மெட்டல் அந்த இடத்துல என்ன சொல்லுவானா, நான் உங்களை மாதிரி ஒருத்தர் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இதை தவிர்த்து உங்ககிட்ட ஏகப்பட்ட அமேசிங்கான ஸ்கில் எல்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி தச்சு நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லும் போது சின்ன வயசுல அவ தச்சுக்கிட்டு இருந்திருப்பா இல்லையா, அந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. அப்படியே அந்த இடத்துல பேசி மழுப்பிட்டு வா போலான்ற மாதிரி அந்த இடத்த விட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் வில்லேஜ்ல எல்லா மக்களுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மீச்சுக்கு இந்த இடத்துக்கு வந்து இன்னும் ஃபுனாடோ கிளான சேர்ந்த அந்த யூனிட் என்ன கண்டுபிடிக்க முடியல, நான் இன்னமும் தேடட்டா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்கறான். இந்த இடத்துல காகரா இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். எல்லாருமே காகராக்காக வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. இங்க இருக்க எல்லாருக்குமே காகராவை பிடிச்சிருக்கு. காகராவை இந்த மாதிரி கொண்டுட்டு போனா அவங்கள நான் சும்மா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக விட மாட்டேன். இன்னொரு பக்கம் மறுபடியும் டீம் 5 சாப்பாடு தேடி போயிருப்பாங்க. பட் இந்த வாட்டி ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. ரொம்பவே கஷ்டம், எப்படி சமாளிக்க போறோன்ற மாதிரி பேசிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அங்க இருக்க சின்ன பசங்க வந்து கவாக்கி கிட்ட இந்த மாதிரி இந்த மலையை தாண்டி ஒரு நிறைய மரம் இருக்கும், அங்க ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாடா அந்த இடத்துக்கு போயிட்டு வழி கேட்க ஆரம்பிக்க அந்த பசங்க அவ்வளவு கிளியரா வழிலாம் சொல்ல மாட்டாங்க. சரி நான் அந்த பசங்களை கூப்பிட்டு போயிட்டு வரேன்ற மாதிரி கவாக்கி சொல்லும் போது நீ வேணாம் நானும் டிக்கியும் போறோம் அப்படின்ற மாதிரி ஈவாபே அந்த இடத்துல சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இல்லையா, அதனால அவங்களே போறாங்க. ஈவாபே டிங்கி 2 பேருமே அந்த பசங்களை முதுகுல வச்சுட்டு வேக வேகமா போறாங்க. அந்த ரிவரை தாண்டி தான் அந்த மரம்லாம் இருக்குன்ற மாதிரி அந்த பாப்பாங்க சொல்லும் போது அங்க இருக்க பறவைகள்லாம் போகுது. எனிமிஸ் அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு, கேர்ஃபுல்லா போறாங்க. பருட்டோ காகராவோட கிரேவ் கிட்ட நின்னுகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கவாக்கி வராங்க. இந்த மாதிரி காகரா சின்ன வயசா இருக்கும்போது எல்லாருமே அவனை வந்து வெறுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் இந்த வில்லேஜுக்கே வந்து சேர்ந்தான். அவன் ஸ்வாட தவிர வேற யாரையுமே நம்ப மாட்டான். அவன் ஸ்வாட வச்சு எப்பயுமே இந்த மரத்தை ஸ்லைஸ் பண்ணி தான் விளையாண்டுகிட்டு இருப்பான். ஆனா இந்த வில்லேஜை சேர்ந்த மக்கள் வந்து காகராவை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவனை வெறுக்கவே செய்யல. அப்பதுல தான் இந்த வில்லேஜ் வந்து அவனுக்கு முக்கியமான ஒரு இடமாவே மாறி காகராவுமே இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ண என் உயிரையுமே கொடுப்பன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான் இல்லையா. பருட்டோக்கு அந்த இடத்துல பயங்கர காண்டா இருக்கும். அவனால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு காகரா இந்த வில்லேஜையும் நம்மளையும் காப்பாத்துறதுக்காக அவன் உயிரையே கொடுத்துட்டான். நீ தனியா மட்டும் கிடையாது, எங்களாலையும் தான் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியலன்ற மாதிரி கவாக்கி சொல்றான். அவன் கண்ணு முன்னாடியே இறந்துட்டா, இருந்தாலும் என்னாலையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் அவனை நம்ம பார்த்தோம்னா அவனை தப்பிச்சு போக கண்டிப்பா விடவே கூடாது. அதே சமயம் அந்த சின்ன பசங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஃப்ரூட்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்கு. அதை பறிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ஃபுனாட்டோ கிளானை சேர்ந்த மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்கள சுத்து போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரையுமே அடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஆராமி கிட்ட இருந்து நமக்கு முக்கியமான தகவல் வந்து ஃபுனாஷிமிக்கு வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னமும் ஷெரின் வந்து ரிகவர் ஆகல, அதனால இந்த ஆம்புஷை கேன்சல் பண்ணிடுறோம், சீக்கிரம் திரும்ப வாங்கன்ற மாதிரி வந்திருக்கு. ஆனா ஃபுனாஷிமிக்கு அந்த இடத்துல பயங்கர காண்டாகுது. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், லேடி ஷெரினுக்காக நம்ம கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுத்தே தீர்றோம், இந்த ஆம்புஷை வந்து நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியே தீருவேன்ற மாதிரி இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வேக வேகமா ப்ரிப்பேர் பண்ணுங்க, சீக்கிரமா நம்ம ஆம்புஷை நடத்தி ஆகணும். பருட்டோ உசுமாக்கி உனக்கு ஏன் கையில தான்டா சாவுன்னு அவ சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.